விண்வெளியோட அந்த ஆழமான இருட்டுல நமக்கு தெரியாமலேயே நம்மள சுத்தி வர்ற ஒரு மர்மம் இருக்கு. பல வருஷங்களா விஞ்ஞானிகளுக்கும் சரி சதி ஆலோசனை கோட்பாடர்களுக்கும் சரி ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துட்டு வர்ற ஒரு புதிர் அது. வாங்க இன்னைக்கு நாம அந்த மர்மத்தோட மையத்துக்கூட போய் அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சேட்டலைட் இருக்கு, ஆனா அதுக்கு எந்த நாடும் சொந்தம் கொண்டாடல. அமெரிக்காவோ ரஷ்யாவோ இல்ல வேற எந்த நாடோ யாருமே இது எங்களுடையதுன்னு சொல்லல. அது பாட்டுக்கு அமைதியா நம்ம பூமிய பல வருஷமா சுத்தி வந்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அப்போ அது யாருடையது? அது என்னவா இருக்கும்? அதோட பேரு தான் பிளாக் நைட் சேட்டலைட். இந்த ஒரு பேரு போதும், அறிவியல் உலகத்திலயும் சரி இன்டர்நெட்லயும் சரி இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே பார்க்கப்படுது. சிலர் சொல்றாங்க இது ஏதோ வேற்று கிரகவாசிகளோட டெக்னாலஜின்னு, இன்னும் சிலர் இதெல்லாம் சும்மா இது ஒரு விண்வெளி குப்பைதான்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு விளக்கமும் முழுசா திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லையே. சரி, இந்த மர்மத்தோட முதல் புள்ளி எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் வாங்க. இதன் வேர்கள் நாம ஸ்பேஸ் ஏஜ் தொடங்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே போகுது. ஆச்சரியம் என்னன்னா, இந்த கதை ஒரு பொருளை பார்த்ததுல இருந்து தொடங்கல, ஆனா விசித்திரமான ஒலிகள் கேட்டதுல இருந்து தொடங்குச்சு. முதல்ல 1899ல புகழ்பெற்ற நிக்கோலா டெஸ்லா விண்வெளியில இருந்து ஏதோ ஒரு ரிதம்ல சிக்னல்ஸ் வரத கண்டுபிடிச்சாரு. அதுக்கடுத்து 1920கள்ல உலகம் முழுக்க இருந்த ரேடியோ ஆபரேட்டர்கள் லாங் டிலேட் எக்கோஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க. அதாவது நீங்க இங்கிருந்து ஒரு ரேடியோ சிக்னல் அனுப்புனீங்கன்னா அது சில நொடிகள் இல்ல பல நிமிடங்கள் கழிச்சு திரும்பி வருது. அன்னைக்கு இருந்த அறிவியல் படி இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த சிக்னல்ஸ் எங்க போயிட்டு திரும்பி வந்துச்சு யாருக்குமே பதில் தெரியல. சரி, அதுக்கப்புறம் காதுல கேட்ட சிக்னல்ஸ்ல இருந்து இப்போ கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கதை நகருது. அதாவது ஸ்பேஸ் ரேஸ் ஆரம்பிச்ச காலகட்டம். மனித இனம் வானத்தை ஒரு புதுவிதமான ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்ச நேரம் அது. 1950கள்ல அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் யாரு முதல்ல விண்வெளிக்கு போறதுன்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா அந்த நேரத்துல அமெரிக்க விமானப்படை யாருன்னே தெரியாத ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல இந்த ரெண்டு நாடுகள்ல யாருமே அப்படி ஒரு சேட்டலைட்டை ஏவுனலா சொல்லவே இல்ல. இந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்குன ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டீடைல் இருக்கு. அது என்னன்னா, அந்த பொருள் ஒரு போலார் ஆர்பிட்ல சுத்திட்டு இருந்துச்சு. அதாவது பூமியோட வடக்கு தெற்கு துருவங்கள் வழியா போற ஒரு பாதை. இங்கதான் நீங்க கவனிக்கணும், 1950கள்ல இருந்த டெக்னாலஜிக்கு ஒரு சேட்டலைட்டை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல கொண்டு போய் நிறுத்துறது அது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு விஷயம். அப்ப கேள்வி என்னன்னா, யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அது எப்படி செஞ்சது? பல வருஷங்களா பேசப்பட்ட வதந்திகள், சிக்னல்கள், சில பேர் பார்த்ததா சொன்ன விஷயங்கள்னு எல்லாமே ஒரே ஒரு தருணத்துல இந்த கதையோட உச்சகட்டமா மாறுச்சு. அதுதான் நாசா வெளியிட்ட அந்த ஒரு புகைப்படம். டிசம்பர் 1998. இது ஒரு சாதாரண மிஷன் இல்ல, இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முதல் அமெரிக்க பாகத்தை இணைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. உலகமே அந்த மிஷனை பார்த்துட்டு இருக்கு. அப்போதான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க வேலைக்கு நடுவுல அங்க இருக்கவே கூடாத ஒண்ணு அவங்க பாக்குறாங்க. பூமியோட அந்த அழகான பின்னணியில கருப்பு நிறத்துல விசித்திரமான ஒரு பொருள் மிதந்துட்டு இருந்துச்சு. விண்வெளி வீரர்கள் அதை போட்டோ எடுத்தாங்க. இந்த புகைப்படம் இன்டர்நெட்ல பரவுனதும் இதுதான் அந்த பிளாக் நைட் சேட்டலைட் அப்படின்னு பலரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. பல வருஷமா வெறும் கதையா இருந்த ஒரு மர்மத்துக்கு இது ஒரு உறுதியான ஆதாரம் மாதிரி தெரிஞ்சது. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாசா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? அது ஒன்னும் பெரிய மர்மம்லாம் இல்ல. விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது தெரியாம தவற விட்ட ஒரு தெர்மல் பிளாங்கெட் தான் அதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விளக்கத்தை பலராலையும் ஏத்துக்க முடியல. அவங்க கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். காத்துல பறக்கிற ஒரு மெல்லுசான போர்வ மாதிரி ஒரு பொருள் எப்படி ஒரு திடமான ஒரு வடிவமைப்பு இருக்கிற மாதிரி விண்வெளியில மிதக்க முடியும்? இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து யோசிச்சு பார்ப்போமா? டெஸ்லா கேட்ட அந்த சிக்னல்ஸ், அப்புறம் அந்த லாங் டிலேட் எக்கோஸ், 1950கள்ல கண்டுபிடிச்ச அந்த மர்ம பொருள், இப்போ நாசா எடுத்த அந்த புகைப்படம், இது எல்லாமே உன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாத தற்செயலா நடந்த விஷயங்களா? இல்ல இது எல்லாமே ஒரே பெரிய புதிரோட அழகழகு துண்டுகளா? சரி, வாங்க இந்த மர்மத்தை விளக்க முயற்சி பண்ற முக்கியமான கோட்பாடுகளை இப்ப பார்க்கலாம். பொதுவா இத பத்தி 4 விதமான கருத்துக்கள் இருக்கு. நம்பர் 1, இது ஒரு வேற்று கிரக விண்கலம் பல ஆயிரம் வருஷமா மனித இனத்தை வேவு பார்த்துட்டு இருக்கு. நம்பர் 2,
இது ஒரு காலத்துல பூமியில வாழ்ந்து ரொம்பவே முன்னேறிய ஒரு பண்டைய நாகரிகத்தோட மிச்சம். நம்பர் 3, நாசா சொல்ற மாதிரி இது நாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாதாரண விண்வெளி குப்பை. கடைசியா நம்பர் 4, இது ஒரு ரகசிய ராணுவ திட்டம், பொதுமக்களுக்கு தெரியாம அரசாங்கம் இயக்குற ஒரு சேட்டலைட். இத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும், இத்தனை விவாதங்கள் நடந்தாலும், இந்த மர்மம் இன்னைக்கும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இந்த விவாதம் இன்னும் முடிவுக்கு வரவே இல்லை. அறிவியல் நமக்கு சில பதில்களை கொடுக்குது, ஆனா எல்லா கேள்விகளுக்கும் இல்ல. அந்த தெர்மல் பிளாங்கெட் விளக்கம் சிலருக்கு சரியா படலாம், ஆனா பலருக்கு அந்த ஒரு விளக்கம் இன்னும் நிறைய கேள்விகளை தான் உருவாக்குது. அதனால இந்த விவாதம் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ கடைசியா இந்த பிளாக் நைட் சேட்டலைட்டுங்கிறது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாதாரண பொருளா, இல்ல மனிதர்களுக்கு இன்னும் பிடிபடாத ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பமா? ஒரு நாள் விண்வெளியோட எல்லா ரகசியங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒருவேளை இந்த புதிருக்கு விடை கிடைக்கலாம். அது வரைக்கும் அது ஒரு நிழலை போல நம்மள அமைதியா கண்காணிச்சுட்டே இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?